Twin Star Kids. ஆடு மற்றும் ஓநாய், The Sheep and the Wolf. ஒரு அமைதியான பள்ளத்தாக்கில் நிறைய ஆடுகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. அவைகளை மேய்ப்பவன் அவற்றை அன்பாக கவனித்துக் கொண்டிருந்தான். ஒவ்வொரு நாளும் அவன் ஆடுகளை புல் நிறைந்த புல்வெளிக்கு கூட்டிச் சென்று அவைகளை நன்றாக புற்களை மேயவிட்டு பாதுகாப்பாக பார்த்து கொள்வான். அந்த பகுதியில் ஒரு ஓநாயும் இருந்தது. அதற்கு ஆடுகளை பார்த்தால் பசியுடன் வாயிலிருந்து நீர் வடியும். ஆனால் மேய்ப்பவன் எப்போதும் அருகில் இருப்பதால் ஓநாயால் ஆடுகளை பிடிக்க முடியவில்லை. ஒரு நாள் ஓநாய்க்கு ஒரு தீய யோசனை தோன்றியது. நான் ஆடாக மாறிவிட்டால் யாரும் என்னை அறிய மாட்டார்கள் என்று நினைத்தது. அது உடனே ஒரு ஆட்டின் தோலை தேடி அதை போர்த்தி கொண்டது. இப்போது ஓநாயை வெளியில் இருந்து பார்த்தால் உண்மையான ஆடு போலவே தெரிந்தது. அது மெதுவாக ஆடுகளின் கூட்டத்திற்குள் சென்று கலந்து கொண்டது. ஆடுகள் அதை உண்மையான ஆடாகவே நினைத்தன. ஆனால் மேய்ப்பவனின் கண்கள் கூர்மையாக இருந்தன. அவன் தூரத்தில் இருந்து பார்த்தபோது புதிய ஆடு ஒன்றின் நடத்தை வித்தியாசமாக இருப்பதை கவனித்தான். அது புல் மேயாமல் அடிக்கடி ஆடுகளை பார்த்து கொண்டே இருந்தது. மாலை வந்ததும் மேய்ப்பவன் எல்லா ஆடுகளையும் எண்ணி அவற்றை கூண்டுக்குள் அனுப்பினான். ஆனால் அந்த புதிய ஆடு மீது அவனுக்கு இன்னும் சந்தேகம் இருந்தது. அவன் அமைதியாக அதை பார்த்து கொண்டிருந்தான். அவன் மெதுவாக நெருங்கி பார்த்தபோது அது ஒரு ஆடு அல்ல, ஓநாய். அது ஆட்டுத் தோலில் மறைந்திருந்தது. அவன் உடனே அதை பிடித்து தடுத்தான். இவ்வாறு அந்த ஓநாயின் ஏமாற்றம் வெளிச்சத்துக்கு வந்தது. அடுத்த நாள் காலையிலிருந்து எல்லா ஆடுகளும் பாதுகாப்பாக இருந்தன. அவை மகிழ்ச்சியாக புல்வெளியில் ஓடின. மேய்ப்பவன் மனதில் மகிழ்ந்தான், ஏனெனில் அவன் தனது ஆடுகளை பாதுகாத்திருந்தான். குழந்தைகளே, இந்த கதை நமக்கு சொல்லும் முக்கியமான பாடம் என்னவென்றால், பொய்மையும் ஏமாற்றமும் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். நேர்மை, உண்மைத்தன்மை மற்றும் நல்ல மனம் கொண்டவர்களே இறுதியில் வெற்றி பெறுவார்கள். வாழ்க்கையில் எப்போதும் உண்மையாக இருங்கள், ஏனெனில் உண்மை மட்டும் தான் நமக்கு தைரியத்தையும் நம்பிக்கையையும் தரும். அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம் குழந்தைகளே. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ட்வின் ஸ்டார் கிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.